ஸ்ரீ குருப்பியோ நமக. ஹரி ஓம். குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. பிள்ளை தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு. பொதுவாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் ஒரு அற்புதத்தையும் அமோகத்தையும் செல்வச் செழிப்பையும் நல்ல பலாபலன்களையும் அள்ளித்தரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் அவர் உங்களை ரொம்ப சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டு போவார். குரு பயிற்சி பலன்கள் 100% உங்களுக்கு நன்மை உண்டாகும். குரு பயிற்சி பலன்கள் துலா ராசி அன்பர்களுக்கு 65% எதிர்பார்த்தது கிடைக்கும். குருவினுடைய துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்தில் வருகை தந்திருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய அற்புதமான பார்வையினால் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்வையிடுவார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்வையிடுவார். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பார். இந்த 2, 4, 6 வீடுகள் பொருளாதாரத்தில் வெகு சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் குரு பார்வைக்கு 5, 7, 9 ஒரு அற்புதமான பலனை தருவார். அதாவது குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரம், சம்பாத்தியத்தை ஊக்கப்படுத்துவார். வருமானத்தை அதிகப்படுத்துவார். செல்வச் செழிப்பை உருவாக்குவார். பண வசதியை உருவாக்கி தருவார். அதுபோல் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுப்பார். நல்ல சம்பளம் கிடைக்கும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். வேலை பார்த்து கொண்டே உபரி தொழில்களையும் செய்து வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் நன்மை தருவார். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு. எதிர்பார்த்த பண வரவுகள் உண்டு. இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறைகளிலும் வெற்றி உண்டாகும். கைத்தொழில் ரொம்ப பெருகும். கைபேசியில் நீங்கள் வெளியிடும் தரவுகளுக்கு நல்ல வருமானம் வரும். உங்கள் வாக்கில் நல்ல சுகம் கூடும். உங்கள் பேச்சை கேட்க நிறைய பேர் வருவார்கள். மகிழ்ச்சியான இல்லறகரமான வாழ்க்கை நடத்துவீர்கள். செல்வச் செழிப்போடு உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். ஜோதிடர்களும் பேசுவதன் மூலமாக ஆசிரியர்களும் நல்ல பலனை அடைவார்கள். உங்கள் பங்கு பத்திரங்கள் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சினிமா கலைஞர்களுக்கு, குறிப்பாக பாடல் எழுதுபவர்கள், டப்பிங் ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான நல்ல பலன்கள்லாம் இந்த ஆண்டு கிடைக்கும். அதேபோல் சவுண்ட் என்ஜினியர்ஸ் நன்மை பெறுவார்கள். விளையாட்டு வீரர்கள் நன்மை அடைவார்கள். அதேபோல் உங்கள் வீட்டு கிணறு உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி தரும். செல்வச் செழிப்பை தரும். பெட்ரோல் பங்கு, மண்ணெண்ணெய் மற்றும் மக்கள் வெகுவாக அதில் பணம் சம்பாதிக்க முடியும். விவசாயிகள் இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல செல்வச் செழிப்பு அடையாளத்தை பெறுவார்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கும் பள்ளி கல்லூரி நடத்துபவர்களுக்கும் குழந்தைகளிடத்தில் நிறைய கட்டணம் வாங்கிடுவார்கள். இதனால் பணப்பெருக்கம் அடைவார்கள். உங்கள் வீட்டு மாடுகள் நல்ல பாலை கொடுத்து ரொம்ப வருமானத்தையும் உங்களுக்கு மன நிறைவையும் தரும். குருவினுடைய 7ஆம் பார்வை 11ஆம் இடத்தில் அமர்ந்த குரு, துலா ராசிக்கு 11இல் அமர்ந்த குரு 12. அந்த குரு பகவான் ரொம்ப சிறப்பான நல்ல பலனை தருவார். அதாவது துலாம் ராசிக்கு கடகத்தில் வந்திருக்கிற குரு பகவான் பார்வையை உங்களுக்கு 6ஆம் இடத்தில் அனுப்புவார். அப்போ இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அமோகத்தை கொடுக்கும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் இதெல்லாம் இருக்கும். தாயாருக்கு முன்னேற்றம் உண்டாகும். அதனால் கல்வி கற்றுக்கொள்ளலாம். வீடு கட்டக்கூடிய யோகம், நிறைய பேருக்கு ஃப்ளாட் வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், வயல் வாங்கக்கூடிய யோகம், அரசு சார்ந்த வீட்டை வாங்குவதற்குரிய யோகங்கள், அந்த லோன் போட்டு வாங்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அதே போல் இடமாற்றம் உண்டாகும். மூத்த சகோதரி வீடு வாகனம் வாங்க உங்களுக்கு உதவுவாங்க. நாளும் கஷ்டப்பட்டு மூலம் நீங்கள் சிரமப்பட்டு இருந்ததில் உங்கள் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். தாயார் பேரில் கடை ஆரம்பித்து வணிக வளாகம், தொழிற்சாலை, பயிற்சி மையம் என ஏதோ ஒரு தொழிலை ஆரம்பித்து விடுவீங்க. உங்கள் அம்மா பெயரில் உள்ள இடத்தை பயன்படுத்திக்குவீங்க. இப்போது ஆரம்பிக்கக்கூடிய தொழில் அது பெட்ரோல் பங்கோ, குடி தண்ணீர் வியாபாரமோ, அல்லது பால் வியாபாரம், தயிர், இல்லைன்னா குடிக்கும் பானங்கள், அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் கடைகள்,
ஐஸ்கிரீம் கடைகள்லாம் நீங்கள் தொடங்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிற்சாலைகளுக்கு தேவையான பெரிய ஐஸ் பார்கள் தயாரிப்பாளர்கள், பெண் தொழில் முனைவோர்கள், பெண் குழந்தைகள் ஒரு குழுக்களாக இருந்து வேலை பார்க்கக்கூடிய வகையில் எல்லாம் நல்ல ஏற்றமாக இருக்கும். திருமண மேம்பாட்டு மையங்கள் ஆரம்பித்துக்கலாம். திருமண ஒப்பந்தங்கள் இவைகளெல்லாம் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் குருவினுடைய 9ஆம் பார்வை பலன் துலா ராசிக்கு அந்த குரு பகவான் பொறுத்தளவில் 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 9ஆம் பார்வையால் ராசியின் 6ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் ருண ரோக எதிரி ஸ்தானம் குரு பார்வைக்கு ஒரு பெருக்கும் தன்மை உண்டு. அதனால் 6ஆம் இடத்திலுடைய செயல்கள் பெருகுமா என்றால் ஆம் பெருகும். ஆனாலும் குரு பார்வை என்பதால் அவர் உங்களுக்கு சுப கடனாகவே அமைப்பார். கடன் வாங்கிட்டீங்கன்னா நல்லது, இல்லைன்னா நோய் வந்துடும், இல்லைன்னா தேவையான எதிர்ப்புகள் வந்துடும். அதனால் வேலையில் சேர கடன் வாங்குவீங்க. சில ஒப்பந்தங்கள் போடுவதற்கும் கடன் தேவைப்படும். அப்போ சில குத்தகைகளை முடிப்பதற்கும் கடன் உதவியாக இருக்கும். இளைய சகோதரனுக்காக கடன் வாங்க நேரிடும். சில சமயம் பணியாளர்களுக்கு நம்ம சம்பளம் போடக்கூட பெரிய தொழில் செய்கிறவங்களுக்கு கூட கடன் தேவைப்படும். சில டிவி தயாரிப்புக்கு கூட பணம் தேவைப்படும். இப்படிப்பட்ட நிலையில் உங்கள் வாரிசுகளின் கல்வி கடன் அது நன்மை தரும். ஒரு வீடு வாங்கி வீடு கட்டுறதுக்கோ இல்லை இடத்தோடு வீடு கட்டி வாங்கிறது கூட அந்த கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பால் மாடுகள் வாங்கவும் உங்களுக்கு கடன்கள் கேட்டாலும் கிடைக்கும். சில குழந்தைகளின் சலங்கை பூஜைக்கு கூட கடன் வாங்க வேண்டியது வரும். சிலர்கள் பங்குகள் வாங்க கூட கடன் வாங்குவாங்க. கிணறு தோண்டி பொறுத்தளவில் அதில் உங்களுக்கு கிடைச்ச நட்டத்தை சரி செய்யும். அதனால் இந்த மாதிரி கடன் வாங்காவிட்டால் திருட்டு மூலம் பண இழப்பு ஏற்படும், அல்லது உங்கள் சொத்தை யாராவது ஏமாற்றி விடுவார்கள். இதெல்லாம் கடன் பெரிய நோயினுடைய தாக்கத்தில் உடல் ஆரோக்கியம் கெடும். அப்போ கடன் வாங்கினா எவ்வளவு நல்லதுன்னு பாருங்கள். அதனால் குரு பகவான் சனி பகவானை வேற பார்க்கிறார். அப்போ 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்ப்பதினால அப்போ இது அவர் யோகாதிபதி, அதாவது துலாம் ராசிக்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அந்த வீட்டுக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்குறார். அப்போ மருத்துவர்கள், மருத்துவம் படிக்கும் மாணவர்கள், வழக்கறிஞர்கள், அதை மாதிரி படிக்கக்கூடியவர்கள், விஞ்ஞானிகள், கப்பல் தொழில் செய்பவர்கள், பெட்ரோல் எடுப்பவர்கள், விளையாட்டு மைதானத்தை பராமரிப்பாளர்கள், அதே போல் நர்ஸுகள், இது மாதிரி வேலை செய்பவர்களுக்கு மிகுந்த நல்ல உயர்வு கிடைக்கும். மாத சம்பளம் வாங்க வேலை செய்பவர்கள் கூட இந்த கோச்சாரத்தை நன்கு பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் அமோகமான வெற்றியை பெறலாம். அதே போல் இந்த கோச்சாரத்தில் மேலும் நல்ல பலன்கள்லாம் இருக்கிறது. அதனால் சுபத்துவமான குருவினுடைய பார்வை, உச்சம் பெற்ற பார்வை உங்களுக்கு பணச்செழிப்பை ஏற்படுத்துவார். வாங்கிய கடனை உடனுக்குடன் அடைத்தும் விடவும் விடுவோம். அதனால் ஸ்ரீரங்கநாதரையும் கருடாழ்வாரையும் நீங்கள் ஒரு சேர வழங்கலாம். வீடு கட்டும் தொழிலாளர்கள், நதி கடல் சார்ந்த வேலை செய்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி உதவி செய்யும். துலாம் ராசிக்கு 65% வெற்றி மேலே வெற்றி உண்டாகும். அதே போல் உங்களுக்கு இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி குரு பகவான் பொறுத்தளவில் ஒரு முழு சுபக்கோள். 9 கிரகங்களில் முழுமையான சுபர் அப்படின்னா குரு பகவான் தான். குரு அருள் இல்லைன்னா திருவருள் இல்லை. குரு பார்த்தாருன்னா கோடி தோஷம் போகும். அப்போ குரு பலம் மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா நாம் ஒரு மனிதன் எப்படியாவது தப்பிச்சு முன்னேறி வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும். அந்த காலம் இதுதான். குரு ஒரு விரிவடைந்த பெரிய கோள். அவருடைய பார்வை, அவர் ஒரு வீட்டை பெரிதாக்குவார். அப்போ நான் அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் அதை கவனிக்கலாம். குரு உங்கள் ஜாதகப்படி ஒரு தனி மனிதனுக்கு சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய சப்போர்ட் வேணும். குரு இல்லாமல் ஒரு நல்ல காரியம் நடக்காது. குரு தான் பெரிய பணத்துக்கு அதிகாரம், குரு தான் பெரிய பொருளாதாரம். ஒரு மனிதனை சம்பாதித்து திருப்தியாக செல்வந்தராக ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாற்றக்கூடிய ஆற்றல் குருவுக்கு உண்டு. அப்போ குருவோட பார்வை எந்த வீட்டில் கிடைக்கிறதோ அந்த வீடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு திருப்தி அடைவதற்கு குரு பார்வை வேண்டும். அதனால் மஞ்சள் நிறம் அதிகாரம், மஞ்சள் நிற கர்ச்சீப் வைத்து கொள்ளலாம். தானியத்தில் சுண்டல் கடலையை எடுத்துக்கொள்ளலாம்.
சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவத்துக்கெல்லாம் குரு தான். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சிறப்பாக இருப்பாங்க, தாய்க்கு சிறப்பு வரும். அப்போ 6ஆம் இடம் என்பது உங்களுடைய தாய்மாமனுக்கும் சிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு மனிதன் ஆன்மீக ரீதியாக தெய்வ சிந்தனையுடன் வாழ இந்த குரு உண்டு. சித்தர்கள் ஜீவ சமாதிக்கு சென்றாலும் வெற்றி உண்டாகும். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய இடத்துக்கு போனாலும் இந்த குருவினுடைய அருள் கிடைக்கும். குடும்பத்துக்காக உழைக்கிறேன், குடும்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறேன் என்பவர்களுக்கும் இந்த குருவினுடைய அருள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலையை கொடுக்குறார். தவறான பாதைகள் போனவரை மீட்டெடுத்து நல்ல பாதை கொண்டு வருகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து சாஸ்திரம், வீடு மனையடி பார்க்கணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், ஜாதகம் எழுத கான்டாக்ட் பண்ணுங்கள். ஐயா உங்களுக்கு நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணித்தாரேன். டாக்டர் LK ஜெய் சூர்யா நாராயண சுவாமிகள், திண்டுக்கல். எல்லாமே ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டு தான். 98 421 30 310 நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். துளாராசி குருவுக்கு ரொம்ப பிடித்தமான ராசினா துளாராசி தான். நான் நிறைய பேர் பாருங்கள், வியாழக்கிழமையில் குரு வாரத்தில் குரு தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் சிவாலயத்துக்கும் நிறைய போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரவங்க இருப்பீங்க. எப்படியோ துளாராசிக்கும் குருவுக்கும் ரொம்ப ஒரு நெருக்கம் இருக்கும். மனசில் ஏதாவது ரொம்ப அழுகையாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனுஷாட்ட கூட போய் சொல்ல வேண்டாம், நேராக துளாராசிக்காரங்க சிவாலயத்துக்கு போங்க. ஓன்னு குரு தட்சிணாமூர்த்திகிட்ட ஒரு அழுகையை போடுங்க. ஏன் சாமி அங்கே போய் அழுகணும்னு கேட்குறீங்களா? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். சொந்தக்காரனுக்கு முன்னாடி அழக்கூடாது, நண்பரனுக்கு முன்னாடி அழக்கூடாது, கண்ணுலேருந்து தண்ணி கூட வரக்கூடாது, வேர்வையில் கூட தண்ணி வரக்கூடாது, கொட்டாய் விட்டால் கூட தண்ணி வரக்கூடாது. ஆனால் குருக்கிட்ட தண்ணி நல்லா கண்ணை மனசார அழணும். எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுன்னு குருவோட எந்த துளாராசி கனெக்ட் ஆகுறீங்களோ அந்த துளாராசியில் மேன்மையான இடத்துக்கு போவீங்க. எப்பேற்பட்ட கஷ்டத்தையும், எப்பேற்பட்ட வருத்தத்தையும், எப்பேற்பட்ட திறமையான ஒரு நல்ல விஷயத்தையும் பகவான் உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். அசால்ட்டாக பண்ணி கொடுப்பார். அதான் குரு. அதுவும் குரு தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன், இந்த சண்முகனை போய் பாருங்கள். சுப்பிரமணிய சுவாமி, இந்த சண்முகனை பாருங்கள். ரொம்ப ஒரு ஃபேவரட்டாக சில விஷயங்களை துளாராசிக்கு நடத்தி கொடுப்பார் இந்த சுப்பிரமணிய சுவாமி. இது உண்மையான விஷயம். அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் இப்போ பாருங்கள், மே மாதம் 26ஆம் தேதி இது வரைக்கும் உங்களுக்கு 9வது வீட்டில் இருந்த குரு 10th பிளேஸ்க்கு வரார். 10வது வீடு. மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரை, அக்டோபர் 20ஆம் தேதியிலேருந்து 11வது வீட்டுக்கு அதிசார பெயர்ச்சின்னு பேர். அந்த இடத்துல 11th பிளேஸ்க்கு என்ட்ரி ஆவார். ஸோ இப்போ 10க்கு வராருனோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுடைய பதவி, பணம், இதையெல்லாம் சரி பண்ணணும். துளாராசிக்காரங்கள்ட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ பணத்தை இனிமேல் EMI கட்டணும்னு பாருங்கள். எவ்வளோ பணம் நமக்கு இனிமேல் தேவைன்னு பாருங்கள். யாருக்கிட்ட இந்த பணத்தை கேட்கலாம், எப்படி அந்த பணத்தை பெரட்டலான்றதை ஐடியா பாருங்கள். உழைப்பு மூலமாக, வேலை மூலமாக, பிஸ்னஸ் மூலமாக, ட்ரேடிங் மூலமாக, இதை பற்றி மட்டும் திங்க் பண்ணுங்க. ஆனால் யாசகமாக யாருக்கிட்டையும் கேட்கலாமான்னு யோசிச்சிடாதீங்க. வேண்டாம். அப்படியே வாங்குறதா இருந்தாலும் பேங்க் வட்டியில் வாங்குங்க, நபர் வட்டிக்கிட்ட வாங்காதீங்க. ஏன்னா இந்த நேரம் 10வது வீட்டுக்கு இந்த குரு உச்சம் பெற்ற வீடு. அங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போது இப்போ என்ன ஆகிறாரு, உங்கள் ராசிக்கு அவர் என்ன செய்கிறாரு, 10வது வீடுன்னும் போது உங்களோட பலத்தை அதிகரிக்க போகிறார். ஈகோ ப்ராப்ளம்னு ஒன்று சொல்லுவாங்க. யாருக்கிட்ட என்ன கேட்க திடீர்னு மாட்டிக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வருதுன்னா ஒருத்தன்ட்ட உதவி கேட்கறதுக்கு முன்னாடி அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத விட அவன் நமக்கு ஏற்றவனா ஏற்றுக்காதவனான்னு பார்க்கணும். அவன் நல்லவனாக இருந்தானே கெட்டவனாக இருந்தவன நமக்கு ஏற்றவனா, நம்ம யாருக்கிட்ட நிற்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்ககிட்ட போய் நின்றுடக்கூடாது. அப்போ துளாராசி இதில் ரொம்ப கௌரவம் தான் ரொம்ப முக்கியம். அதே அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிப்ரவரி 13க்கு பிறகுக்குள்ள 11வது வீட்டை கிராஸ் 11ஆம் வீட்டில் உட்காந்துருப்பார், சிம்ம ராசியில் இருப்பார். அப்போது நீங்கள் என்னெல்லாம் இப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்கோ.
மே மாதம் 26லேருந்து அக்டோபர் மாதம் 20க்குள்ளே பிளான் போட்டு வைங்க. பணத்து சம்மந்தமாக, பேங்க் டீலிங் சம்மந்தமாக, பேங்க் பேலன்ஸ் சம்மந்தமாக, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, என்ன காரியம் நடக்கணும் அப்படிங்கிற சம்மந்தமாக இதெல்லாம் பிளான் போட்டு வைங்க. உதவி கேட்க வேண்டாம், கரெக்டாக வச்சுக்கிங்க. அதில் நல்லவன் கெட்டவன் பார்க்க வேண்டாம். நமக்கு ஏற்றவன் ஏற்றுக்காதவன், இவ்வளோ தான். ஏற்றுக்காதவன் காலில் போய் விழுந்துடக்கூடாது, ஏற்றுக்காதவன்கிட்ட போய் நம்ம இறங்கிடக்கூடாது. அது என்றைக்குமே நமக்கு வந்து ஆபத்து. நம்ம தன்மானத்துக்கு மட்டும் இழுக்கு வந்து அது என்றைக்குமே அது உடனடியாக அதை சொல்லுவாங்க, கவரிமான் பரம்பரைன்னு சொல்லுவாங்க துளாராசி. அது பிடிக்கவே பிடிக்காது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், பிளானை போட்டு வச்சிங்க. எத்தனை வேணாலும் பிளான் போட்டு 100 கோரிக்கை வச்சிங்க. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு கரெக்டாக அதற்கான நபர்கள் கிடப்பாங்க. அவங்கள்ட்ட இப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பாருங்கள், பிப்ரவரி 13க்குள்ளே எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும். எல்லா ப்ராஜெக்ட்டும் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. பிஸ்னஸில் நல்லா இருப்பீங்க, இப்போ ஃபீல்டில் நல்லா இருப்பீங்க, லைஃப்பில் நல்லா இருப்பீங்க, பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லாமல் வெளியில் வருவீங்க, படிப்பில் சிக்கல் இல்லாமல் வெளியே வருவீங்க, அரசியலில் பதவிகள் கிடைக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் பதவி கிடைக்காது, கொஞ்சம் சிரமமாக இருக்குதுன்னா பயந்துடாதீங்க, அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அக்டோபர் 10க்கு பிறகு உங்களுக்கு பதவி ப்ரமோஷன் கிடச்சிரும். இதுதான் லாபம். இப்போ இதுக்கு வெயிட் பண்ணணும். இந்த நேரத்தில் இப்போ ஒரு கல்யாணம் எதிர்பார்க்குற சுவாமி, அக்டோபர் 10க்குள்ளே நடக்கலை சுவாமி, சரி சாமி இவங்ககிட்ட தான் நான் போய் கடைசியில் விட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவனையும் கைக்குள்ளே வச்சிங்க. அக்டோபர் 10க்கு பிறகு அவன் உங்ககிட்ட வருவான். எப்படி ஐடியா சொல்லித்தரேன். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, அதாவது 10வது மாதம் 20ஆம் தேதி, இதிலிருந்து உங்கள் லைஃபே சேஞ்சஸ். இதை மட்டும் சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அக்டோபர் 20க்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும். அதுக்கான பிளான் மட்டும்தான். மூச்சு விடக்கூடாது, நான் இதை தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு கேதர் மட்டும் பண்ணி வைங்க. உங்களை தாண்டி எதுவும் போகாமல் பார்த்துங்க. எல்லா முடிவும் நீங்கள் தான் எடுக்கணும். உங்களை தாண்டி இன்னொருத்த உங்கள் வீட்டில் உள்ளவங்களே முடிவு எடுக்கக்கூடாது, அந்த அளவுக்கு வச்சுக்கணும். புரியுதுங்களா? ரகசியங்களை எல்லாத்தையும் கேட்டு வாங்கி வச்சுக்கிங்க. ஆனால் கேட்கக்கூடாது, அவங்களே சொல்ல வைக்கணும். இதுதான் துளாராசி. ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து பேசுனாங்கன்னா அவங்கள்ட்டேருந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணி வாங்கிடணும். செய்தியை ஒரு வார்த்தையை சொல்லி 4 வார்த்தை வாங்கிடணும். இப்படி பிளான் பண்ணுங்கள் துளாராசிக்காரவங்களே. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. என்ன காரணம் தெரியுமா? குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார். குரு உச்சம் பெற்ற வீட்டுக்கு வருகிறார். உங்களுடைய ராசியில் சனி உச்சம். குரு வந்து உச்சம் பெற்ற வீடு. நீங்கள் சுக்கிரனுடைய வீடு, உங்களோட ஆட்சிநாதன் சுக்கிரன். அப்போ இந்த காலப்புருஷ தத்துவம் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு கெயின் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் பண்ணும். இப்போ அவசரப்பட்டுறக்கூடாது, பொறுமையாக ராஜா. ஒருத்தவங்க பதவி ஏற்றுக்கிறாங்க அரசியலில். பதவி ஏற்றோன்னா 4வது மாதத்துக்குள்ளே அவங்கள்ட்ட போய் நம்ம நிறைய உதவிகள்லாம் கேட்டால் செய்வாங்களா? உங்கள் மேலே வெறுப்பு தான் வரும். நம்ம போட்டு வச்சுக்கணும், லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுக்கணும். 4 மாதம் கழித்து அவங்க ஒரு சிம்பிளாக முதல்ல ஒரு நிதிநிலை அறிக்கை தயார் பண்ணி அவங்க அறிவிப்பாங்க. ஆரம்ப நிதிநிலை அறிக்கை எந்த பதவி ஏற்றினாலும் அப்படி தானே செய்வாங்க. அப்புறமா வருஷ பட்ஜெட்டுன்னு மார்ச் மாதத்தில் போடுவாங்க இல்லையா? அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப நிதி கால அறிக்கை அது தாக்கல் பண்ண பிறகு நம்ம போய் அவங்கள மீட் பண்ணணும். இதுக்கு மேலே எப்படிங்க பிளான் சொல்லித்தர முடியும்? இவ்வளோ தான் துளாராசி. இதுக்கு பிறகு தான் உங்கள் ஆட்டம் ஆரம்பிக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் போட்ட ஸ்கெட்சு நடக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும், அரசியல், ஆன்மீகம், கலைத்துறை, பள்ளி படிப்பு, இது வந்து எஜுகேஷனில் நான் ஏதாவது ஒரு இடத்துல நான் ட்ராவல் பண்ண சுவாமினா அது நல்லா பண்ணலாம். ஏதாவது ஒன்று எக்ஸாம் எழுதணுன்னா எக்ஸாம் எழுதலாம். இதெல்லாம் அக்டோபருக்கு பிறகு. அது வரைக்கும் பிளானை மட்டும் போட்டு வைங்க. கடவுள் உங்கள் பக்கம் இருக்கார். குரு அருள் பரிபூர்ணமாக உண்டு. துளாராசி தோற்று போக மாட்டீங்க, ஜெயிக்க போகிறீங்க. குருவினால் லாபம் கிடைக்க போகுது. நல்ல நண்பர்கள், குருமார்கள், பெரியவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருக்க போகிறாங்க. அதிசார பயிற்சியில் வெற்றியை கொடுக்க போகிறாங்க. அக்டோபர் 20க்கு பிறகு காத்திருக்கலாம். அது வரைக்கும் பிளானை போட்டு வைங்க. கரெக்ட், நல்லது நடக்கும். என்ன இந்த குரு பெயர்ச்சி பலனை பார்த்தீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ எளிமையாக இந்த குரு பெயர்ச்சியை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வராது. நம்ம லைஃப்பில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மீட்டை தான் பகவான் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லா சந்தர்ப்பங்களும், நீ சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் பேசக்கூடிய எல்லா செயல்களும் வாழ்க்கையில் ஒரு பலனை கொடுக்கும். நாம் நடந்து கொள்ளக்கூடிய எல்லா செயல்களும், நடந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளும் வாழ்க்கையில் ஒரு பயனை கொடுக்கும். ஆக நம்ம லைஃப்பில்
எதை சந்திக்கிறோம், எதை பேசுகிறோம், எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது வருங்காலத்தில் நமக்கு அது ஒரு பலனை கொடுக்கும். நல்ல வழியில் போயிருந்தால் நல்ல பலனை கொடுக்கும், கெட்ட வழியில் போயிருந்தால் கெட்ட பலனை கொடுக்கும். இதை உணர்த்துகிற நேரம்தான் இந்த குரு பயிற்சி. அதனால் யாருடைய அறிவுரையும் யாருடைய வழிகாட்டுதலையும் அப்படி அலட்சியமாக தள்ளாமல் அந்த வழிகாட்டுதலை அந்த அறிவுரைகளை முடிஞ்ச வரைக்கும் மனசில் உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கிங்க, ஸ்டோரேஜ் பண்ணிவிடுங்க. எத்தனையோ விஷயத்தை ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எவ்வளோதோ விஷயத்தை வேண்டான்னாலும் அதை திரும்பி ஏதாவது ஒரு சீக்ரெட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்குறோம். அது மாதிரி இதையும் ஒன்று போட்டு வைங்க. அப்போ பெரிய மனுஷங்க சொல்கிறது, குருமார்கள் சொல்கிறது, நண்பர்கள் சொல்கிறத அது நமக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த குரு பயிற்சியால் வாழ்க்கையில் எல்லாருடைய வளமும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிளாக ஒரு மேஜிக் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பிரதி வியாழக்கிழமை தேர்ஸ்டே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற குரு சன்னதிக்கு போய் குருவை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் குரு சன்னதிக்கு போய் குருவை ஒரு பிரார்த்தனை. குருக்கிட்ட எப்படி பண்ணணும்? குருவே நமஸ்காரம், குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நீதான்ப்பா, எல்லாருக்கும் குருவாக இருக்கிற எனக்கும் குருவாக இருந்து உன்னுடைய பார்வை நான் எனக்கு படும்படி என் வாழ்க்கையை உயர்த்து, மங்களகரமான விஷயங்களை நடத்தி கொடு, இதுக்கு பிறகும் நான் எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுத்துடாதேன்னு குருக்கிட்ட கம்பல்சரி ஒரு பிரார்த்தனையை வைங்க என் உறவுகளே. அதுவும் மே மாதம் 26ஆம் தேதி பகல் 11 மணிக்கு கம்பல்சரி இந்த வீடியோவை உங்களுக்கு இப்போலேருந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோலேருந்து போய் 11 மணிக்கு அலாரம் வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு சொல், செய்கிற செயல் அன்ற 11 மணிக்கு குருவை உங்கள் வீடியோவில் அப்படி துருக்கி உங்கள் செல்ஃபோன் வச்சுருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குரு தட்சிணாமூர்த்தி குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். எங்கேருந்தோ ஒரு நேரலை, ஒரு லைவ் கிடைக்கும். அதுவே உங்கள் வாழ்க்கையோட ஒரு முன்னோட்டம், ஒரு முன் ஆரம்பமாக இருக்கும். நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை இந்த சிவஸ்ரீ ப்ளே தமிழ் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். குரு வணக்கத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்றுதான் சொல்வேன். சனி பகவானை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பாதிப்புகளை தந்தாலும் கூட, அதாவது கொஞ்சம் உடல் ரீதியான சில பாதிப்புகளை தொடர்ந்து தந்தாலும் கூட, மருத்துவம் சார்ந்த சில பாதிப்புகளை தந்தாலும் கூட, எவ்வளவுதான் சம்பாதிச்ச அத்தனையுமே மருத்துவம் சார்ந்து ரோக குருவாகத்தான் அவர் பலன் தந்து கொண்டிருக்கின்றார். இந்த காலகட்டத்தை தான் குரு பகவானுடைய பயிற்சியை சந்திக்க போகின்றார்கள் துலாம் ராசிக்காரர்கள். துலாமை பொறுத்த வரைக்கும் 10ல் தொழில் குருவாக அமைகின்றார். ஒரு மனிதனுடைய பார்த்தீங்கன்னா தொழிலுங்க, அவனுக்கு அந்த தொழில் மட்டும் சிறப்பாக அடைந்து விட்டால் மற்றதை பற்றியெல்லாம் கவலையே பட வேண்டாம். புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. தொழில் அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு யோக காலம். எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லையே, எந்த விதமான ஒரு மாற்றமும் நம் வாழ்வில் சந்திக்கவில்லையே, கிணற்றை போட்ட கல் போல் நம் வாழ்வு அமைகின்றதே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் என்றுதான் சொல்வேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியில் 10ல் அவர் தொழில் குருவாக வருகின்றார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக இருக்கின்றார். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். நீண்ட தூர பயணங்கள் செல்லும் போதோ, அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு பழகும் போதோ சற்று கவனமாக நிதானமாக இருந்து விட்டாலே போதும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இது போதுங்க. மதில் மேல் பூனையாக இடமா வளமா என்ற குழம்பிய நிலை மாறி தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அற்புதமானவருக்கு ஒரு நல்ல தொழில் அமையவில்லை, அமைந்த தொழிலும் சிறப்பாக அமையவில்லை, தட்டு தடுமாறி போராடுகின்ற ஒரு வாழ்வாக அமைந்து விட்டதே என்றெல்லாம் கலங்கியவர்களுக்கு எல்லாம் இந்த குரு பகவான் அழகா அற்புதமா அவங்க வாழ்வை நகர்த்தி தரப்போகின்றார். சிலர் எல்லாம் படிப்பு பாதியில் நிறுத்தி தொழிலுக்கு வந்திருப்பார்கள். அடடா என்ன செய்வது என்று கலங்கியவர்களுக்கு எல்லாம் அற்புதமான ஒரு யோக பலனை தரப்போகின்றார். வெளிநாடு சென்று வெற்றியை நகருவதற்கும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கும் ஒரு நல்ல வாழ்க்கையில் அமைவதற்கும் இது ஒரு அருமையான சந்தர்ப்பமாகத்தான் அமையும். என்னுடைய சோழி பிரசன்ன அனுகூலம் பார்த்தீங்கன்னா இந்த 10ல் அவர் அமைவது, அதுவும் குறிப்பாக துலாமல் அமைவது நல்ல ஒரு யோக பலனைத்தான் தரப்போகின்றது. அதே நேரம் சனி பகவான் ரோக சனியாக இருப்பதால் கவனமாக இருந்து விட்டாலே போதும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள்,
அந்த ரோகம் என்பதெல்லாம் உடல் ரோக சனி என்று சொல்வார்கள். அது உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் பாதித்து விடும். இந்த காலகட்டத்தில் பெண்கள் விஷயத்திலையும் சரி, ஆண்கள் விஷயத்திலையும் சரி, அந்தரங்க விஷயங்களை பரிவாராமல் இருந்துவிட்டா போதும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து விட்டாலே போதும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம் வாழ்க்கையா, இத்தோடு நம் வாழ்வு முடிந்து விடுமா, இனி முன்னேற்றம் ஏற்படாதா என்றெல்லாம் ஏங்கி தவித்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை, குறிப்பாக சொல்லப்போன ஒரு திடீர் திருப்பத்தை தரக்கூடிய ஒரு காலத்தை தான் இந்த குரு பகவான் தரப்போகின்றார். இதுவரைக்கும் குரு பகவானால எந்த விதமான நற்பலை பெற முடியவில்லையே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பாக சொல்ல போனால் பெண்களுக்கு தாங்களுக்கு காலம் கடந்தும் நல்ல திருமணம் அமையவில்லையே, கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து கலங்கி நிற்கின்றோமே என்றெல்லாம் நிலைகளை மாறுகின்ற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம். நல்ல பிள்ளைகள் அமைந்தும் அவர்களால் பேரும் புகழும் பெற முடியவில்லை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் இந்த காலம் நல்ல ஒரு மாற்றத்தை தரும். நான் சொன்னேன் அல்லவா, இந்த அருமையான சந்தர்ப்பம் 2026 குரு ஒருவரே உங்களை தூக்கி நிறுத்தப் போகின்றார். 3 பலத்தையும் தரப்போகின்றார். தேக பலம், தெய்வ பலம், மனோபலம் என்று 3 பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். 10ல் குரு பகவான் அமைவது தொழில் தானங்க ஒரு மனிதனுக்கு அமைக்கணும். நல்ல தொழில் அமைந்து விட்டால் மற்றதெல்லாம் நம்மை நோக்கி நகர்ந்து வந்துவிடும். அந்த வகையில் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையத்தில் குரு பகவான் அமைத்து தருவாய். 2026 இந்த குரு பயிற்சி அற்புதமான யோக பலனை தரும். கவலையே பட வேண்டாம். அதே நேரம் கொஞ்சம் எதுலையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்கள். இந்த கடந்த கால கசப்புகளை எல்லாம் மறந்து எதிர்காலத்தில் பயமில்லாத ஒரு நிலையை தரப்போகின்றார். அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் இந்த துலாம் ராசி. எப்படி? காலச்சக்கரத்தின் 7வது ராசி. மக்களுடைய தொடர்புல ஃபர்ஸ்டா போகக்கூடிய ராசி. குடும்பத்தை பத்தி, மனைவியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசி துலாம். துலாம் துலாம் சொந்த கால நிற்கக்கூடிய ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி. இதனால துலா ராசிக்காரங்க தான். இது வந்தாலும் சரி, பார்த்துக்கலாம், திறமை இருக்கும். இவங்களுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிற சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். ரொம்ப எல்லா கலைகளை டக்குன்னு கற்றுக்குவாங்க. நீங்கள் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், இல்லை படிப்பாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டாக அதை கற்றுக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும்ல, அது நிறைய இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. நிறைய கற்பனைகள் நிறைய இருக்கும். என்ன கொஞ்சம் பதஷ்ட குணம் கொஞ்சம் அதிகம் உங்கள்கிட்ட. இது மட்டும் தான் இந்த துளாராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த உச்சமான குரு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம், உடம்பு ஆரோக்கியம், இந்த தோஷத்தை நீக்கிறது, பணம், பொருள், வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறது, குழந்தை, திருமணம், ஒரு மதிக்கக்கூடிய நல்ல ஊரே மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய எல்லாமே இந்த குரு பகவான் தான். ஒன்றும் இல்லை, ஆசிரியர் குரு தான், வழக்கறிஞர் குரு தான், நீதீஸ்வரர் குரு தான், ஒரு லீடரான ஒரு விஷயத்துக்கு போன குரு தான். இவ்வளவுக்கு குரு பகவான் வர்றாரு. அதனாலதான் இந்த குரு, அதுவும் இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான குரு வருது. அதனாலதான் உங்களை நான் எல்லாருமே ஜாதகத்தை பார்க்க சொல்றேன். ஏன்னா 10ல் குரு, எப்படி 10ல் குரு கேந்திர குருவாக உங்களுக்கு உருவெடுத்து வர்றாரு. கேந்திர குருவாங்க இதுக்கு பேர். 10ல் குரு ஒரு பலவழி சொல்லுவாங்களே, 10ல் குரு பழைய பதவி போயிருங்க, புது பதவி வருங்கம்பாங்க. இதுக்கு ஒரு பேர் உண்டு. நல்லா பாருங்க, குருபவன் உங்களுக்கு எத்தனை வீட்டறிவு தெரியுமா? ஏமா உங்களுக்கு நல்லது கொடுப்பாங்க? 3ஆம் வீட்டறிவு. உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? ஒரு விஷயத்துல போனால் வெற்றி கிடைக்கணும்ல, அதை முடிவு பண்ணக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். உங்களுடைய சகோதர உறவு, வெற்றி, முயற்சி, தகவல் தொடர்பு, எழுத்து கணிதம் எல்லாமே குரு பகவான் தான். உங்க மேல கேஸ் இருக்குமா இருக்காதா எல்லாமே குரு பகவான் தான் முடிவு பண்ணணும். அடுத்து 6 நல்ல வேலை கிடைக்குமா வேலை கிடைக்காதா, அது குரு தான் முடிவு பண்ணுவார். உங்களுக்கு எத்தனை பேர் எதிரியா இருப்பான், எத்தனை பேர் இருக்க மாட்டான், அப்படிப்பட்ட எதிரியை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க, இதையும் முடிவு பண்றது குரு பகவான் தான். நோய், எதிரி, பகை, கடன், வம்பு, வழக்கு எல்லாமே காட்டக்கூடியதான் குரு பகவான் தான். நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. அப்படிப்பட்ட அதிபதி பாருங்க, இப்ப பாருங்க 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதான் தெரிஞ்சுக்கணும். 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. அவர் குரு சுயசாரத்தில் நின்னாரு. சுயசாரத்தில் நிற்க கூடாது. என்னைய பொறுத்தவரை சுயசாரத்தில் நின்னாவே கொஞ்சம் பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, குரு பகவான் உங்க லக்ன ரீதியில ஒன்றும் இல்லை, நம்ம உடம்புல 9 கிரகம் இருக்குல்ல, அந்த 9 கிரகத்துல குரு பகவான் கொஞ்சம் வீக்கா இருந்துட்டானா கண்டிப்பா கடன் இல்லாம ஆளே இருக்க மாட்டீங்க, மருத்துவமனைக்கு போகாத ஆளே இருக்க மாட்டீங்க. எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கேட்டு பாருங்க, வேலை போச்சு, வேலை அதிகாரிட்ட பிரச்சனை இருக்கு, இல்ல மேலதிகாரி வேலை பார்க்கணும், வேலை பார்க்குற கீழே உள்ள வேணால பிரச்சனை வந்துச்சு, சம்மந்தம் இல்லாம வேலையை தூக்கிட்டாங்க அப்படிம்பாங்க. நிறைய ஒரு வெளிநாடு வெளி உள்ள வேலை பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. படிப்பு கல்வியில் எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்கல என்னுடைய குழந்தை, அடுத்து என்ன படிக்க வைக்கணும் எனக்கே தெரியல, ஒரு குழப்பமா இருக்கு நிறைய சொல்லுவீங்க.
ஏன்னா அது மாதிரி ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு, கேஸு வழக்கு தடை தாமதம் நிறைய ஒரு தடங்களை பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. யார்? துளாராசிக்காரங்க. சகோதர உறவு, தாய்மாமன் உறவு, ஏதாச்சும் ஒரு சொத்துல வழக்கு, ஒன்றும் இல்லை, இடம் பூமி சொந்தமாக வீடு கட்ட முடியல, சொந்தமாக சொத்து வாங்க முடியல, நான் சொந்த காலம் நிற்க முடியல, இப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நிறைய பேர் உள்ளாகி இருப்பாங்க. அப்படியே வருமானத்தை இறுக்கி பிடிச்சிருக்கும், வருமானமே சரியாக இருந்திருக்காது. குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு கலகமோ, திருமணத்தில் இருக்க தடையோ, நண்பர்களை கூட்டாளி நிறைய பிரச்சனையோ, எல்லாமே அப்படியே தொழிலையும் ஒரு மந்தமான தன்மையை நிறைய கொடுத்து அப்படியே உங்களை ஸ்டாப் பண்ணி வச்சு. சரி, இவனால ஸ்டாப் பண்ணிருச்சு, இப்போ நல்லது செய்யுமா? எப்படி செய்யும்? என்ன எதை வச்சு சொல்கிறீங்க நல்லது செய்யணும்? நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு சனி பகவான் போய் 6ஆம் இடத்துல இருக்கார், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாக போகிறார். நான் ஏன் நல்லது நடக்கணும் காரணம் சொல்லிடுறேன். உங்கள் ராசியில் சனி பகவான் உச்சமாக போகிறார். சனியுடைய நட்சத்திரத்தை இந்த குரு பகவான் போக போகுது. ஒரு பலவழி சொல்லுவாங்களா, சாராம் பார்க்காத ஜோதிடர் சோரம் பகவான். அப்போ நான் ஏன் சனி பகவானை பாருங்க ஜாதகத்தை பாருங்க, குருவை பாருங்க ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்? சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு நல்லவர். எப்படி சொல்லணும்? ராசிக்கு நல்லவர், ஆனால் ஜாதகத்தை நல்லவரா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஜாதகத்தை பார்க்காம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? துளாராசிக்காரங்க. ஏன்னா 4க்கும் 5 கோடி வராது. 4னா குடும்பம், ஒழுக்கம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, ஆசை எல்லாமே குரு தான். அப்போ அவர் போய் 6ஆம் இடத்துல இருக்காரு. அந்த இடத்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு பாருங்க. கெட்ட இடத்த அவர் பார்க்குறாரு, குருவுடைய பார்வை நேரப்படுது. அப்போ குரு சனி மட்டும் யோகமாக இருந்தால் இப்போ எல்லாத்துக்குமே டாப்பாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குரு சனி நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே டாப்பாக வரும். ஒன்றும் இல்லை, வேலை கிடைக்காதவங்களும் நல்ல வேலை சூப்பராக நல்ல. நான் முதல் பலனே சொல்கிறேன், 9ஆம் இடத்தை பார்க்கறனால 9ஆம் பார்வைங்கிறது பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்குறதுனால பதவி உயர்வே வெளிநாட்டு வெளியூரில் கிடைக்குங்கிற விஷயத்தை நான் கொடுப்பேன். ஏன்னா அதுக்கான நேரம் நல்லா இருக்குது. உங்களுக்கு பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே தேடி வரும். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த குரு பயிற்சி வேலை செய்யும். ஒன்றும் இல்லை, வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன், வெளியூரில் வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறுவீங்க. அதில் இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாகும். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, சூப்பராக இருக்கும். இப்போ வேலை உத்தியோகத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல முடியாது. ஆனால் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் இப்போ எல்லாமே டாப்பு. இப்போ வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா? ரெண்டுமே வாங்கி தான் ஆகணும். இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. இது எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை பேர் உங்களுக்கு துளாராசி உங்கள் நண்பர்கள் கூட்டாளி இருந்தால் சொல்லிடுங்க. இங்கே இடம் வாங்கி நீங்கள் வீடு கட்டுவீங்க அப்படிங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இப்போ கண்டிப்பாக 100க்கு 100% குருபான் கொடுப்பார். 5ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் பணம், பொருள், நகை, வீடு, இடத்தை அவர் பார்ப்பதனால் இந்த யோகம் இருக்குது. நான் காரணம் இல்லாமல் சொல்லலை. ஒன்றா அதேமாதிரி அதில் உள்ள வில்லங்க இருக்குது பார்த்தீங்களா, கேஸு, சொத்துல இந்த இடத்த விற்றா இவ்வளோ பணம் வரும், அந்த இடத்த விற்றா அவ்வளோ பணம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பணமாக இப்போ வந்து சேர்த்துரும். ஏன்னா அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறாரே, வீடு, வண்டி, வாகனம் இடம் பார்க்குறாரு. கண்டிப்பாக அமையும். ஒன்று நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்டணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கணும். இந்த வண்டி வாகனம் சுத் பண்ணுறவங்க, அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே செம்ம லக்கு. ஏன்னா இவ்வளோ விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த குரு பார்க்குறனால இந்த பலன். ஆனால் குரு நல்லா வரா கட்ட வர ஜாதகத்தை பார்க்காம சொல்ல முடியாது யாருக்குமே. ஏன்னா 10ல் குரு பதவியை தூக்கி போட்டு புது பதவியை கொடுப்போம். ஒன்றும் இல்லை, இப்போ தொழிலாம் டாப்பாக வரும் நிறைய பேர். உங்களை எல்லாமே தொழில் உத்தியோகம் தாங்க இப்போ சிந்தனை ஓடும், வேறு எதுவுமே ஓடாதுங்க. வேலை, தொழில் உத்தியோகம் சிந்தனை ஓடும், வேறு எந்த சிந்தனை இருக்காதுங்க. துளாராசி கொடுப்பார், நல்லா டாப்பாக கொண்டு போகும். நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். லாபத்தை, பொருளாதார வருமானத்தை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு அந்த உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு, மருத்துவ சொல்ல நிறைய பண்ணிட்டு மருத்துவ சொல்லுமே வராது. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும். கணவன் மனைவியில் திருமணத்தை பற்றி கவலைப்படாதீங்க. காதல் திருமணங்கள் நிறைய நடக்கும். 2வது திருமணம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு அமையும். இதையும் தாண்டி மனைவி கணக்குள்ள ஒரு மன வருத்தம் தீர்ந்துடும். சனிபம் நல்லா இருந்தால் இது எல்லாமே டாப்பாக இருக்கும், எல்லாம் இருக்காது. அதேமாதிரி பாருங்கள், வெளிநாடு, வெளியூர் நிறைய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கமிஷன் யாரும் இப்போ எடுங்க, லாட்ரி வருது 2, 4, 6 பார்க்குறாரு. லாட்ரி சீட் எடுத்தால் உடனே அடிங்க. 2ஆம் இடத்து குரு பகவான் 10ஆம் இடத்துல பார்க்குறதுனால கண்டிப்பாக பணம், பொருள் நகை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கடி அதிலே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதகம் போங்க பற்றி நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசாங்க வேலைக்கு இங்கே எழுதுவங்க, கண்டிப்பாக எழுதுங்க. அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு கல்வியில் எந்த ஒரு தரங்களையும் குரு கொடுக்க மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்ல பலன் மட்டும் தான் கொடுப்பார். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். எழுதிய வச்சுங்க துளாராசி என்றவர்கள். விளையாட்டுத்துறை, எழுத்துத்துறை, கமிஷன் துறை, ஐடி ஃபீல்டு, பேங்க்ல எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வரும்? அதில் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து தூக்கி வச்சோன்னு முதல் நட்சத்திரமே சித்திரை தான். தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், நிறைய திறமையான குணம், அறிவான குணம் கூட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு குடும்பம், வருமானம், பொருளாதார இன்கம் எல்லாமே சூப்பராக இருக்கும். யார் சித்திரையில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வேலை செய்யுது. எந்த காரியம் எடுத்தாலும் சித்திரை எல்லாமே டாப்பாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலம் சொல்கிறேன்.
ஏன்னா இது நல்ல ஒரு மாற்றமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரம் நல்ல ஒரு அனுகூலமாக வருது. எடுத்த காரியம் வெற்றியை கொடுக்குது. ஏன்னா செவ்வாய் பாருங்க, 2க்கும் 7 கூடியவர் வர்றாரா சித்திரை நட்சத்திரம். நல்லா இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ இப்போ வருமானத்தை பற்றி, குடும்பத்தை பற்றி, ஃபேமிலியை பற்றி, கல்யாணத்தை பற்றி, திருமணத்தை பற்றி, புதுமட்ட ஒரு நல்ல பேரை பற்றி சிந்திப்பீங்க. இப்போ எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக ஒரு நல்ல ஒரு யோகம் தேடி வருது. குரு பயிற்சியால் சொல்கிறேன், நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. அடுத்து சித்திரைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதியில் பிறந்தவங்க ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கக்கூடிய வெறி இவங்களோட நிறைய இருக்குது. நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்க பிறந்தவங்களுக்கு திறமையை நிரூபிக்கணும்னு சொல்லி இந்த சுவாதியில் பிறந்தவங்க ரொம்ப சிந்திப்பீங்க. கவலையப்படாதீங்க, சுவாதியில் பிறந்த அனைவருக்குமே நல்ல யோகம் தான். இனிமேல் கெட்டதே கிடையாது. கெட்டதை தூக்கி வீசிடுங்க, நல்லது உங்கள் பக்கம் தேடி வரும். யார் சுவாதியில் பிறந்தவங்க சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருந்து பாருங்கள், அவர் போகக்கூடிய நட்சத்திரம் சூப்பராக வர சதயம் அவிட்டத்தில் உங்களுடைய சுயசாரத்தில் இறங்கிடுவார். எப்போ தெரியுமா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் வந்து அவிட்டம் தான். சரியான லக்கு அவிட்டத்தில் போகும்போது. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், சுதல் இது எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி அவர் தானே. நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார். யார்? இந்த 2க்கும் 7 கூடிய அதிபதி சரத்தில் போகிறோம்ல, வருமான, பொருளாதார, இன்கம், கணவன் ஒற்றுமை எல்லாமே சூப்பராக இருக்கும் சுவாதியில் பிறந்தவங்க. அடுத்து விசாரணத்தை பிறந்தவங்க. இதுலேயும் ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போகும், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. விசாரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் வருது. இதுமாதிரி கெட்ட விஷயம் உங்களுக்கு நடக்காது. எப்படி விசாரத்தில் பிறந்தவங்க எந்த ஒரு கெட்டதும் உங்களுக்கு உங்கள் பக்கம் நெருங்காது. எல்லாமே நல்லதாக தான் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க. சுப செலவு, சுபகாரியம், கடன் இருக்காது, பகை இருக்காது. எந்த பேங்க்ல போய் லோன் நல்லா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பண்ணுறவங்க, இங்கே எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் விசாரணை சூப்பராக இருக்கும். ஏன்னா விசாரணை கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இனிமேல் இந்த குரு உச்சமான குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வரக்கூடிய குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.